ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் கர்மயோகமும் ஞான யோகமும் எப்படி ஒன்று வெவ்வேறு இல்லைன்றதை சொல்லிட்டு வராரு. அதை தொடர்ந்து 5வது ஸ்லோகத்துலேயும் நல்ல அழுத்தமாக எடுத்து சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். யத் சாங்க்யைஃ பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்க்யஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. யஹ பஷ்யதி, யார் ஒருத்தர் இப்படியாக பார்க்குறாங்களோ, சஹ பஷ்யதி, அவங்க தான் உண்மையாகவே பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க, எதை பார்த்ததுனால உண்மையாக பார்க்குறாங்க அப்படின்னா, யஹ பஷ்யதி, யார் ஒருத்தர் சாங்கியம் ச யோகம் ச ஏகம், சாங்கிய யோகத்தையும் அதாவது ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ஒன்றா பார்க்குறாங்களோ. எதனால் இங்கே ஒன்றா பார்க்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாருன்னா, ஏன்னா ஞான யோகம் கடைப்பிடிக்கிறதுனாலையும் ஆத்ம சாட்சா்காரம் தான் போய் நம்மளை அங்கே சேர்க்க போகுது. கர்மயோகம் கைப்பிடிக்கிறதுனாலையும் அதே ஆத்ம சாட்சா்காரம் தான் கிடைக்க போகுது. அதனால தான் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறாங்களோ. எத் ஸ்தானம், எந்த ஒரு ஸ்தானத்தை, அதாவது எந்த ஒரு நிலைன்றது இந்த இடத்துல ஆத்ம சாட்சா்காரம்ன்ற அந்த நிலையை சாங்கியைஹி பிராப்யத்தே, ஞான யோகம் மூலமாக அடையிறாங்களோ, தத்து ஸ்தானம், அதே இடத்த, அதே நிலையான ஆத்ம சாட்சா்காரத்தை யோகைரபி கம்யத்தே, கர்மயோகத்தினாலேயும் அடைகிறாங்களே. அதாவது எதனால் யார் ஒருத்தர் ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் ஒன்றா பார்க்குறாங்களோ அவங்க சிறந்த அறிவாளன், அவங்க தான் உண்மையாக பார்க்க தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதனால் ஒன்றா பார்க்கணும், எதனால் அது ரெண்டும் முதல்ல ஒன்று அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு நிலையை, ஆத்ம சாட்சா்காரம்ன்ற நிலையை ஞான யோகத்து மூலமாக அடையலாமோ அதே ஆத்ம சாட்சா்காரம்ன்ற நிலையை கர்மயோகத்து மூலமாகவும் அடையலாம். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாமே. இப்போது ஸ்ரீரங்கத்துக்கு ட்ரெயின் மூலமாகவும் போகலாம், பஸ்ஸு மூலமாகவும் போகலான்னா, இதில் ட்ரெயின் பெருசாக பஸ்ஸு பெருசான்ற பேச்சுக்கு எதுக்கு இடம்? ஏன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு இறங்கி பெருமாளோட தரிசனம்ன்ற அந்த ஒரே பலன் தானே கிடைக்குது. ட்ரெயினில் போய் ஸ்ரீரங்கம் இறங்கினாலும் அதே பெருமாள் தரிசனம் தான், பஸ்ஸு வழியாக ஸ்ரீரங்கம் போய் இறங்கினாலும் அதே பெருமாள் தரிசனம் தான். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த பலன் பெருமாள் தரிசனம். அதனால் பஸ்ஸுனால் போனாலும் அதே பலன்தான், ட்ரெயின்னால் போனாலும் அதே பலன்தான். அதனால் எதுக்கு அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்? போகிறது ஸ்ரீரங்கம், அங்கே கிடைக்க போகிறது நமக்கு பெருமாள் தரிசனம்னு அது மேலே தானே நம்ம குறியாக இருக்கணும், அதை தானே நம்ம பார்க்கணும். அதுபோல் கர்மயோகம் பெருசா ஞான யோகம் பெருசா? கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் தான் செய்வேன்றத அந்த வித்தியாசம் எதுக்கு? ஞான யோகம் சிறந்ததா அப்படின்னு? ஏன்னா கிடைக்க போகிறது ஆத்ம சாட்சா்காரம், நமக்கு வேண்டியது அதுதான். ஏன்னா எப்போ ஆத்மா உண்மையாக உணர்றோமோ அந்த நிலையில தான் நமக்கு உண்மையான ஞானம் முதிர்ந்து பக்தி, அப்புறம் பகவானை பக்தி அடைஞ்சு அது மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். அதனால் ஆத்ம சாட்சாரத்து மேலே தான் ஆத்ம சாட்சா்காரத்து மேலே தான் நமக்கு கண்ணு இருக்கணுமே தவிர எது மூலமாக போகிறோன்றதில்ல. இன்னொன்று, நமக்கு எது வசதின்னு பார்க்கணும். இப்போது ஒருத்தருக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் பக்கமாக இருக்குது, ஆனால் பஸ் அவங்களுக்கு பக்கமாக இல்லைன்னா அவங்க அடித்து பிடிச்சி எங்கேயோ தள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து போய் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுல ஒரு பயனும் இல்லை, கஷ்டம்தான் மிஞ்சம். அவங்களுக்கு பக்கத்தில் ரயில் நிலையம் இருக்குன்னா அதில் ஏறி போகிறது தான் சுலபம். அதுபோல் நமக்கு கர்மயோகம் தான் சுலபமாக ஒத்து வரும்னால பகவான் கர்மயோகத்தை கடைப்பிடின்னு சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை. அதனால் ஞான யோகம் ரொம்ப சிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் எதுவும் இல்லை. யாருக்கு எது சுலபமானதோ அவங்க அதை பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா அல்டிமேட்டாக அடைய போகிற நிலை ஆத்ம சாட்சா்காரம்ன்றனால கர்மயோகமும் ஞான யோகமும் ஒன்று தான், அதை ஒன்றா பார்க்க தெரிஞ்சவங்க தான் உண்மையான அறிவாளன்னு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.